இப்படி காலங்காலமாக வந்து நம்ம அந்த சமநிலையில் நின்று பார்க்க தெரியாத வாழ்றது தான் அந்த சிக்கலில் மாட்டிக்கும். அப்போ இந்த மனசு பக்குவம் அடைய என்னன்னா, இந்த மனசில் இருக்கிற துவேஷங்கள், இந்த 6 விதமான கெட்ட குணங்கள், கோபம், லோகம், மனமாச்சரியம், இப்படி அனைத்தையும் நீக்கின் பொழுது இந்த மனசு வந்து எப்போ இந்த சாத்வீக குணத்துக்கு போகுதோ, இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற இந்த பிரம்மத்தை நோக்கி போகும். இந்த பிரம்மத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது இப்படி பழகிறதுக்கு அதுதான் இந்த கர்ம காண்டத்தில் கூட 2 விதமான கர்மன்னு சொல்கிறாங்க. சாமானிய கர்மன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சுதர்ம கர்மம்னு 2 சொல்கிறாங்க. சாமானிய கர்மன்றது என்னென்னா, அனைத்து இடத்துக்கும் பொதுவாக இருக்கிறது சாமானிய கர்மம். சாமானியன்னா சாமானிய மக்கள்னு சொல்கிறாங்களே, பொதுமக்கள்னு சொல்கிறாங்களே. அப்போது இந்த சாமானிய கர்மன்றது அனைத்து இடத்துலையும் பொதுவாக இருக்குது. அது பொதுவானது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறர் ஏமாத்தாது, இப்படி நிறைய இந்த பொதுவான இது வந்து அனைத்து மதத்துலேயும், அனைத்து நாட்டிலையும், அனைத்து இடத்துலையும், அனைத்து யுகத்துலேயும் அது வந்து பயன்பட்டு வருதுனால அதுக்கு பேர் வந்து சாமானிய கர்மம்னு சொல்கிறாங்க. சுதர்ம கர்மம்னு ஒன்று இருக்குது. சுதர்ம கர்மம்னா இப்போ நம்ம காலையில் எழுந்து நம்மளுடைய வாழ்க்கையை கொள்கிறோம். இது நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இன்னொன்று கூட சுதர்ம கர்மத்தில் சொல்லுவாங்க. நம்ம வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அகிம்சை பற்றி அதிகமாக சொல்லுவோம் எங்கள் வேதத்தில். ஆனால் அதே ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டு படையெடுப்புக்காக இன்னொருத்தர் கொல்லும் பொழுது அது கர்மமாக பண்ணுறது. அதுக்கு பேர் சுதர்ம கர்மம்னு சொல்கிறாங்க. அப்படி கர்மம் கூட 2ஆக பிரிக்கப்படுது. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலெல்லாம் புரிஞ்சு பார்த்துக்கிட்டே வரணும். இந்த 3 சரீரங்கள் சொன்னேன்ல, ஸ்தூல சரீரம், அதுக்கு அடுத்தது சூட்சும சரீரம், காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரன்றது இப்போது அதுக்கு தான் 3, அது வந்து 3 அவஸ்தைக்கு உட்பட்டது தான். அது 3. இது வந்து ஜாகிரத், சொப்பன, சுஷுப்தி. ஜாகிரதைன்னா இப்போ விழிப்பு நிலை. இப்போ நான் பேசுங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுங்கிறீங்க. இதுக்கு பேர் வந்து விழிப்பு உணர்வு, விழிப்பிலே இருக்கிறது. கனவு நிலை அதுக்கு அடுத்தது. அது வந்து ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்குது. இந்த 3த்துக்கும் இப்போ நான் நல்லா பேசுங்கிறன்றது நீங்கள் உணர்றீங்க, கேட்டுக்கிறீங்க, என்னன்னு தெரியுது. இதுக்கு 3த்துக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்குது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது நல்லா தூங்குறீங்க, இது கனவு காண்றீங்க. இந்த கனவு காண்ட எழுந்த உடனே சொல்கிறீங்க. மறுபடியும் காரண சரீரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்பொழுது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன், ஆனந்தமாக இருந்தேன்னு ஒன்று சொல்லுது. இதுக்கு 3க்கும் சாட்சியாக ஒன்று நிற்குது. அதுதான் பிரம்மன் சொல்கிறது. இப்போ ஒரு சரீரத்தில் இருக்கும்போது இன்னொரு சரீரத்துக்கு இருக்காது. இப்போ விழிப்பு இருக்கும்போது கனவுல இருக்க முடியாது, கனவுல இருக்கிறபொழுது ஆழ்ந்த இருக்கிறதுல இருக்குது. இப்படி மாறி போகுது. இந்த மாறி போய்கினே இருக்குது. ஆனால் இந்த மாறி போய்கின்னு இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து ஒரு சாட்சியாக நின்று அது பார்த்துக்கினே இருக்குது. அதுதான் நம்ம பிரம்மன்னு சொல்கிறோம், சாட்சி பொருள்னு சொல்கிறாங்க. இந்த சாட்சி பொருளுக்கு இந்த ஜீவனும் அதுவும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இது கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கினே வரணும். அதை நான் அடிக்கடி சொல்கிறது. இந்து மதத்தில் தான் விசாரத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறது எந்த மதத்துலேயும் கிடையாது. நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும்னு கிடையாது. அதை வந்து உள்ள கேள்வி கேட்டு அதுக்கு சரியான பதில் எடுத்துன்னு வரணும். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான். கேள்வி கேட்காது ஏதோ சொல்கிறது அப்படியே கேட்டுக்குன்னா அது சரி கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கேள்வி ஓடிக்கினே இருந்தால் அப்போ வந்து உங்களுக்கு மனசில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இது சரியான வழியா இல்லையா அப்படின்றது. இப்படி நிறைய அந்த இப்போ திக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, பார்க்குறவன் பார்க்கப்படும் பொருள், இப்படி நிறைய காரணக்காரிய விவேகம், அவஸ்தாத்திரிய விவேகம், பஞ்சகோஷ விவேகம், இப்படி பலவாறாக நம்ம இடத்துல வந்து சொன்னாங்க. இப்போ காரணக்காரிய விவேகம் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது
எதை ஒன்று அறிந்தால் அனைத்தையும் அறியலாமோ அதுக்கு பேர் பிரம்மம். இப்போது ஒன்று நீ தெரிஞ்சுக்கின்னு அனைத்தும் தெரியுதுன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மம். எப்படி சொல்லலான்னா, உதாரணத்துக்கு இந்த செல்ஃபோனே சொல்கிறேன்னே, இந்த செல்ஃபோன் எப்படி மேனுஃபேக்சர் ஆகிடுச்சு, அது உற்பத்தி பண்ணுற காரியத்துக்கு அதை பற்றி முழுமையாக தெரியும். அதே போல் இந்த பிரம்மம் வந்து அனைத்தையும் படைச்சிருக்குதுன்னா அதுக்கு மொத்தமே தெரியும். அதனால் இந்த பிரம்மத்தை யார் வந்து, அதனால தான் ஆதி காலத்தில் ஞானிகள்லாம் உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்களாம் இருந்தாங்க. நீங்கள் இப்போ கூட நிறைய பேசுகிறாங்க. இந்த சிற்பத்தில் கூட எப்படி இந்த கருப்பையில் மாற்றம் அடையுதுன்றது அந்த ஞானிகள் வந்து அந்த காலத்தில் ஸ்கேன் கிடையாது, எதையும் பார்க்கல. ஆனால் சொல்லக்கூடிய அந்த அதுதான் ஒன்றை அறிந்தால் அனைத்து அறியலாம். அது அந்த பேர் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அது காரண காரியம். இப்போ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கினா காரியத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ பானை இருக்குதுன்னு வச்சிங்களேன். பானைக்கு வந்து காரணம் என்ன? மண். காரியம் வந்து இது. அதுக்கு வந்து நாம ரூபங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நகை இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்படி சொன்னால் இன்னும் நல்லா விளங்கும். நகை வந்து தங்கத்தால் ஆனது. நீங்கள் போய் வாங்கும்பொழுது நகையினுடைய டிசைனை பார்க்குறீங்க, கடைக்காரன் வந்து தங்கத்தை பார்க்குறான். அவங்களுக்கு டிசைனை பற்றி அக்கறை கிடையாது. நம்ம என்ன பார்க்குறோம்? அப்படி இந்த உலகத்தில் வந்து அனைத்து நாமரூபங்களாகவே இருக்குது. அந்த நாமரூபங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்காத, அனைத்தும் அது உள்ள பிரம்மந்தான் இருக்குது, பிரம்மந்தான் இருக்குது அப்படின்றது எண்ணத்தோடு போகணும். அப்படி அந்த எண்ணத்தோடு நீங்கள் போய் எந்த அளவுக்கு போய்கின்னு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனசு வந்து அந்த சத்துவ நிலைக்கு போகும். சத்துவ நிலைக்கு போகிறது தான் முக்கியம். அதாவது 3 குணம். இப்போ பிறந்துட்டோம், 3 குணத்தோடு வாழ்ந்தே தான் ஆகணும். நம்ம கொஞ்ச நேரம் சத்துவத்தில் இருப்போம், கொஞ்ச நேரம் அந்த ரஜ குணத்தில் இருப்போம், கொஞ்ச நேரத்தில் தம குணத்தில் இருப்போம். நம்மளுடைய இது ரகசியம், யாரும் அது மறுக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் சாந்தமாக இருப்போம், கொஞ்ச நேரம் வந்து செயல்படுவோம், கோபம் எல்லாம் வரும். கொஞ்ச நேரம் தமோ குணன்றது சோம்பேறித்தனம் இதெல்லாம். அதனால் இந்த 3ம் நம்ம வாழ்ந்துருவோம். இந்த 3த்தில் எதில் நீங்கள் அதிகமாக போய் நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை. இப்போ சத்துவ குணத்தில் வந்து நீங்கள் அதிகமாக போக நிற்கன்னு பழகணுன்னா அதுதான் மறுபடியும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி இந்த கர்ம காண்டத்தில் சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த உபாசனைகள்லாம் பண்ணிக்கின்னு அது நிறைய பண்ணிக்கின்னு எந்த அளவுக்கு போகணும். இந்த உலகத்தில் வந்து அந்த விருப்பு வெறுப்பு அற்ற வாழ்க்கை, சமநிலையில் பார்க்கறதுக்கு பழகிறது. இப்போ நம்ம சொல்கிறதுக்கு கேட்கும்பொழுது அடிக்கடி இப்படி இருந்தால் நல்லதுன்றதுல மனசுக்குள்ளே வந்து ஒரு கேள்விக்குறி போட்டுக்கினே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கடைசியாக வந்து அந்த சமநிலைக்கு முழுமையாக வரலன்னா கூட பர்சன்டேஜ் மாறிக்கினே போகும். அது நம்ம இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறவியில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு நாங்கள் சொன்னால் இதுவாக இருக்கும். போன பிறவியில் செய்த ஏதோ புண்ணியம் தான் வந்து கேட்க முடியும். இப்போ நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன், இது எந்த அளவுக்கு சரின்றத வாதத்துக்கெலாம் நான் வரல. இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன்னா ஏதோ நான் போன பிறவியில் எதோ செய்ததுனால நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அடுத்த பிறவியில் வந்து இதுக்கு மேலே மேம்படுவீங்க. இப்போது எனக்கு எல்லாம் கிடைக்கலையே, நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. உங்களால் ஆனது முயற்சி பண்ணி விட்டிங்கனாவே அடுத்த பிறவியில் அதனுடைய தொடர்ச்சி கிடைக்கும். அதனால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறதுன்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லணும், மனிதனுக்கு வந்து அறிவுன்றது, அது திருப்பி சொல்கிறேன், என்னுள்ளே இருக்கிற அறிவு தான் உள்ளும் இருக்குது. ஏன்னா என்னுள்ள எது சைதன்யமாக, எது சேதன சத்துவமாக, எது பிரம்மமாக இயக்கி கொண்டு இருக்கிறதோ இதுதான் உள்ளும் இருக்குது. ஒரு விலங்கு உள்ளும் இருக்குது, ஒரு மரத்து உள்ளும் இருக்குது, அனைத்து உள்ளும் அதுதான் வந்து இயக்கிங்கன்னு வரும் பொழுது அந்த அறிவு வந்து எப்படி நம்ம அதான் இது மாதிரி சிரவணம் மாணவன் அந்த வித்தியாசனத்தில் வந்து கேட்டுன்னு சிரவணன்றது அதுதான் நிறைய சொல்லுவாங்க. வேதாந்த விஷயங்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், ஆனால் அதில் நிற்கிறது கடினம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதில் நிற்கிறதுன்றது அவ்வளோ கடினம். மறுபடியும் நம்மளை அது வெளிச்சம் போயிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டுனேரு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒன்று டக்குன்னு மறுபடியும் வெளிச்சம் போயிடும். அதுதான் பழக்க தோஷம்னு சொல்கிறது. அது விபரீத கரணன்னு கூட சொல்லுவாங்க, விபரீத கரணின்னு சொல்லுவாங்க. அது விபரீத கரணி என்னென்னா, இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் ஏதோ பாத்ரூம் ஏதோ ரெடி பண்ணுறோம் கொள்கிறோன்னு வச்சிங்களேன், அந்த சோப்பு இதெல்லாம் எடுத்து வேறு ரூமில் வச்சு பழகிட்டோம். ஒரு 10 நாள் போத்துட்டுன்னா மறுநாள் அந்த வீடெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டா கூட உங்களுக்கு பழக்க தோஷம் அங்கேயே போக சொல்லும்.
அது மாதிரி நம்மளுடைய ஏன்னா ஏற்கனவே நம்ம கோபம் பொறாமை அடுத்தவங்களுக்கு கோல் சொல்கிறது ஜன்னல் ஓரமாக நின்று அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை கேட்குறது இதெல்லாம் வந்து தவறான கருத்துக்கள். நம்மளுக்கு எதுக்கு அது தேவையான விஷயங்களான்றது ஒதுக்கிட்டு பார்க்கணும். இன்னும் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்மளை பற்றி இன்னொரு தெரியும் போது நம்ம கஷ்டப்படுறோம்ல. அப்படி இதெல்லாம் மனசில் வந்து நீக்கிக்கினே போகணும். நீக்கிக்கினே போகும்போது தான் இந்த மனசு வந்து பக்குவ நிலைக்கு வரும். பக்குவ நிலைக்கு வரும்போது இந்த மனசுன்றது ஆட்டோமேட்டிக்காக அது இந்த பிறவியில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அடுத்த பிறவியில் நீங்கள் ஞானிகளாக பிறக்கலாம். அதுதான் இப்படி வாழறவங்களை வந்து நல்ல இது வாழறவங்களை வந்து ஒரு நல்ல இதோடு வாழறவங்களை வந்து அந்த மன நிறைவோடு வாழறாங்க. பற்றி இந்த குணங்கள்லாம் விட்டுட்டு ராகத்வேஷம் விட்டுட்டு ஆசைகள் அனைத்தையும் நீக்கிட்டு வாழறவங்களுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து அவங்களுக்கு பேர் ஜீவர் முக்தர்கள்னு சொல்கிறாங்க. ஜீவன் முக்தர்கள்னால் வாழும்பொழுதே அவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து இருப்பாங்க. இப்போ இங்கே கூட இருக்கலாம், எனக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து ஜீவர் முக்தராக வாழ்ந்துருப்பாங்க. மனசு எப்பவுமே ஆனந்த நிலையில் பிரசாந்த நிலையிலே இருப்பாங்க. எதுலேயும் ஒட்டாத தாமரை இலை தண்ணி போல் இருப்பாங்க. ஆனால் உலக வாழ்க்கையில் இருப்பாங்க. அது மாதிரி ஜீவர் முக்தர்களாக வாழணும். ஆனால் ஜீவர் முக்தர்களாக வாழும் பொழுது கூட நம்மளுடைய இந்த பிராரப்த கர்மம்னு சொல்கிறோம், அது அனுபவிச்சே தீரணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிராரப்த கர்மத்தை நம்ம அனுபவிச்சு தீரணும். பிராரப்த கர்மம்னா ஒரு பகுதி சஞ்சீத கர்மம்லேருந்து இந்த உடம்பும் மனசும் படைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடம்பு, ஆரோக்கியம், நம்மளுடைய சுற்றத்தார், மனைவி மக்கள், தொழில் அனைத்தும் வந்து இந்த பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் இது. என்னடா இப்படி வந்து வாய்ச்சுதுன்னு சொல்கிறது தவறு. நீ என்ன செய்தி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருக்குது. அதை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். நம்பணுமோ கரெக்டு மாதிரி நம்பணுமோ நல்ல புண்ணியங்கள் செய்து வாழ்ந்த மாதிரி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் படைக்குது. அதனால தான் இப்போ ரமண மகரிஷி இவங்கெல்லாம் வேதாத்ரி மகரிஷிலாம் கூட அவங்களாம் கூட லாஸ்ட் நேரத்தில் நோய்கள் வரும்பொழுது அவங்க வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏற்றுக்க சொல்கிறாங்க. கடவுளுடைய அது பிரசாதம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விடுதலைக்கு 2 விதத்துலேயும் ரைட்டு. அது பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுட்டா பிராரப்த கர்மம் இதோடு முடிஞ்சு போகுது. இப்போ நம்ம செய்கிற கர்மம் ஆகாமிய கர்மம்னு சொல்கிறது. இந்த ஆகாமிய கர்மன்றது மறுபடியும் சஞ்சீத கர்மத்தில் வந்து பேக்காகி மறுபடியும் வந்து நம்ம பிறப்பு வந்துன்னே இருக்குது. அப்போ இது எப்படி ஒழிக்குதுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறாங்க. இன்னொன்று அதில் உங்களுக்கு வந்து அந்த கர்மா தேரியில் நம்பிக்கை இல்லைன்னா கூட, ஏன்னா கர்மான்றது அனாதின்னு சொல்லுவோம், அது எப்படி தோன்றுச்சுன்னு தெரியாது. இப்போ கொஸ்டின் பண்ணால் கூட நீங்கள் கூட யாராவது ரெண்டா கர்மான்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு கர்மா செய்யணும்னா உடம்பு ஒன்றும் இல்லை, உடம்பு இருந்தால் தானே கர்மா செய்ய முடியும். அப்போ முதல்ல எப்படி இந்த உடம்பு தோன்றுச்சு, அப்போ அது எப்படி இந்த கர்மா தோன்றுச்சு, அப்படி நீங்கள் அந்த கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அனாதின்னு சொல்லிடுறாங்க. அனாதின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்துடும். என்னடா இது இப்படி அனாதின்றாங்க, பிரம்மமும் அனாதின்றாங்க, கர்மாவும் அனாதின்றாங்க. அந்த அனாதி வேறு இந்த அனாதி வேறு. இது வந்து தோற்றம் உடையது, ஆனால் முடிவுக்கு உரியது இந்த அனாதி. அந்த அனாதி வந்து எப்போ நீக்க மரம் நிறைஞ்சிருக்குது, எப்போ முக்காலத்தில் இருக்குது, சத்து சித்து ஆனந்தமாக இருக்குது பிரம்மம். அப்படி எடுத்துக்கணும். அது இதுவும் அனாதின்றாங்க அதுவும் அனாதின்றாங்கலாம் போட்டு குழப்பிக்கூடாது. இப்படி அந்த மனசு வந்து அந்த இதுதான் சொல்கிறாங்களே, மனம் வந்து அவ்வளோ அதை மனன்றது மாயன்னு கூட சொல்கிறது. மாயை தான், அது ஜடப்பொருள் தான். ஆனால் அது பிரம்மப்பட்டு பிரதிபலிக்கும் பொழுது அது வேலை செய்யுது. அதை வச்சு தான் நம்ம பிரம்மத்தை அடையணும்னு ஏற்கனவே சொன்னேன். அதனால் அந்த மனசை வைத்து பிரம்மத்தை அடைக்கிறதுக்கு இதெல்லாம் மனசில் ஃபஸ்ட்டில் இந்த சிரவணம் கேட்டு அப்போதி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்தில் நிலைச்சி நின்று வாழணும். இப்போ இந்த ஜீவர் முக்தர்கள் பற்றி நான் சொல்லிக்கின்னு வந்தேன். ஜீவர் முக்தர்களில் வந்து என்ன ஆகுது, இந்த உடலை வந்து அவங்க வந்து இந்த இது வந்து அனுபவிக்கிறாங்க. அப்போது இறந்துட்ட பிறகு அந்த உடல் என்ன ஆகுது, இந்த மனசு என்ன ஆகுது. இந்த உடல் வந்து 5 பஞ்சபூதங்களால் ஆனது. நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு என்ன ஆகுதுன்னா இறந்த உடனே பஞ்சபூதத்தில் கலந்துடும். இப்போ உடம்பு இறந்துட்ட உடனே என்ன ஆகுது, இந்த உடம்புலாம் வந்து மண்ணில் போயிடுது, காற்று கலந்துடுது, நம்ம உடம்புல இருக்க அக்னி போயிடுது, அனைத்தும் கலந்து ஆகாசம். அதுவும் ஆகாசன்றது எங்கேயும் நீக்க மறைஞ்சிருக்குது. இப்போது அதுதான் இந்த எனக்கு ஒரு குறிப்பிட்ட உயரம் குறிப்பிட்ட அகலத்தை கொடுத்துருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு மறுபடியும் இல்லாத பண்ணிடுது.
அப்போ இது இந்த ஸ்தூல உடல் இது அதுதான் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதத்திலே பிறந்து வரும். அதுதான் ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அது சேயை காவல் காத்து வருவார்கள். ஐவருக்கு நாயகன் ஓலை வருங்கால் ஐவரும் அது சேயை விட்டு ஒழிந்தார்கள். ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்ததுன்னா புரியுதா? இந்த பஞ்சபூதத்தினால இந்த உடம்பு இருக்குது, பிறந்திருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்பை பாதுகாத்துக்கின்னு வருது. இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனான நாயகன் அவனுடைய ஒரு ஓலைன்னா அவளுடைய முடிவு வரும்பொழுது, முடிவு இவ்வளோ தான் அப்படின் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் இதை விட்டு போயிடுது. அப்போ இப்படி போகும்பொழுது நம்ம உள்ளே இருக்கின்ற 3 சரீரம் இருக்குதில்ல, அந்த 3 சரீரத்தில் இந்த சூட்சும சரீரம் என்னவாகவும் மாறுது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிறோம்ல, அது என்னவும் மாறுது. நம்மளுடைய கர்ம வினைகள் அதில் பதிவாயிருது. மனம் புத்தி சித்த அகங்காரத்தில் வந்து பதிவு, அந்த காரண சரீரங்கள் கூட அது மனம் புத்தி அகங்காரத்தில் வந்து பதிவாகிடுது. இந்த பதிவுக்கு தகுந்த மாதிரி அது இன்னொரு உடம்பு தேடு. அதனால தான் ஞானிகளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம்னா, ஞானிகள் வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த துன்பங்களை வந்து சாதாரணமாக எடுத்துன்னு போயினே இருப்பாங்க. நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம அப்படி வந்துட்டு உடம்புக்கோ மனசுக்கோ ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட நம்மளால் தாங்க முடியாத அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், அப்படியே பழகிட்டோம். ஏன்னா இது கேட்கும்போது கொஞ்சம் சரி இப்படி தான்ப்பா அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு இப்படி தான் பிராரப்த கர்மத்து பிரகாரம் வாழறோம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு பெருசாக ஏதோ ஒன்று அடியப்பட்டுச்சு, ஏதோ நோய் வந்துடுச்சுன்னா நம்ம போன பிறகு செய்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்ததுன்றது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கூடிய இது கேட்கறதுனால அந்த பக்குவங்கள் கிடைக்கும். அப்போது அந்த பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அனைத்தையும் அவங்க அந்த உடம்பெல்லாம் போயிட்ட பிறகு இந்த சூட்சும சரீரத்தில் மனம் புத்தி சித்த அகங்காரத்தினுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இந்த உடலை அது இன்னொரு உடலை தேடி எடுக்குது. அப்போது எப்படி இந்த பிறவி வேறு இருக்கணும்னா, எந்த கர்மம் செய்தாலும் அதை 2 கர்மமாக சொல்கிறாங்க, காமிய கர்மம் மற்றும் நிஷ்காமிய கர்மம். எதை செய்தாலும் நான் செய்யலை அந்த பக்கம் வரும். நான் தான் செய்கிறேன் அப்படின்னா போச்சு. ஒரு அன்னதானமோ எதுவும் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னா அந்த அன்னதானத்துக்கு பலன் கிடையாது. அப்படி நினச்சா கூட போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த புண்ணிய பலன் ஏற்பட்டு மறுபிறவி ஏற்படும். அதனால் அந்த ஒரு காரியத்தை செய்யும்போது நிஷ்காமிய கர்மமாக செய்ய சொல்கிறாங்க. நிஷ்காமிய கர்மம்னு எதையுமே நினைக்காது, அதில் ஒரு இச்சை இல்லாமல் செய்கிறோம். இது கடவுள் சொன்னார் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி, கடவுள் தான் செய்கிறாரு நான் செய்யலை அப்படின்ற எண்ணத்தோடு வரணும். இப்போ குழந்தைங்கள படிக்க வைக்கும்போது கூட நான் தான் படிக்க வைக்கிறேன்னு நினச்சாவே தப்பு, அது ஆணவம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கடவுள் ஏதோ கொடுத்துருக்காரு குழந்தைங்கள, நான் படிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன், அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி அமையுன்றது நீ ஜட்ஜு பண்ண முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு பகவத்கீதையில் எத்தனை இது சொன்னாலும் இவங்க கேட்கறது கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் நடக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையே அது மாதிரி நடக்கலை. நம்ம பிறந்து வாழ்ந்தது நினச்சி பார்த்தோமா, என்னவோ பிறந்தோம், எதுவோ வந்திருப்போம், எங்கேயோ போயிருப்போம், எதோ பண்ணோம், எது பண்ணோம். வாழ்க்கை இப்போ எனக்கு 70 வயசு ஆகுதுன்னா ஏதோ முடிவு ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுக்கேன். எப்படி பிறந்தோம், வாழ்ந்தோம், என்ன செய்தோம், ஏது போனோம், அப்படி அந்த இறைநிலையினுடைய இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை அடிச்சுக்கின்னு போகுது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து தான் சொல்லுவாங்க, இப்போ பூமி வந்து சூரியன் வந்து 440 மடங்கு பெருசுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விடும், நம்மளுடைய பூமியை விடும். அங்கேருந்து பார்த்தா நம்ம பூமி வந்து ஒரு புள்ளி அளவு கூட தெரியாது. இங்கே பாரு, பேசத்தை பாரு, மேடைங்களை போட்டு நான் பெரிய புள்ளி, இந்த புள்ளி, அந்த புள்ளி, அது என்ன கரும்புள்ளியோ செம்புள்ளியோ தெரியல, அது மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. என்ன இப்போ காரணம் என்னன்னா தெரியாது. அப்படி ஒரு பூமி ஒரு குழுக்குச்சுன்னா எதுவுமே காணாது போயிடுவோம். இவங்களுடைய ஆணவங்கள் பேச்சுகள் பாரு, பெரிய புள்ளி அவருக்கு என்ன பெரிய புள்ளி, என்ன பெரிய புள்ளி, இறந்துட்டு அவர் ஒன்றுமே கிடையாது, மண்ணில் போயிட்டு போயிறாரு. அப்படியேப்பட்ட அலெக்சாண்டரு எத்தனை உலகத்தை வென்ற ஆண்டவனு கையை வெளியே வச்சுட்டு நான் ஒன்றுமே எடுத்து போகலன்னு வாழ்ந்துட்டு போனேன். நாட்டில் எல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம உள்ளே வந்து அந்த பெரிய அகம்பாவம், நான் தான் செய்கிறேன், நான் அனைத்தையும் நான் தான் இது பண்ணியிருக்கிறேன். அதனால் இது இப்படி வாழும்போது அந்த ஜீவர் முக்தர்கள், நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல, ஜீவர் முக்தர்களில் இப்போ அந்த பிராரப்த கர்மம் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி உடல் எடுக்குது. அப்போது எந்த காரியத்தை செய்தாலும்
நான் செய்யவில்லை, இறைவன் செய்கின்றான், நான் அதுக்கு ஒரு கருவியாக இருக்கின்றேன் அப்படின்ற எண்ணத்தோடு வாழும் பொழுது அந்த கர்ம வினைகள் வந்து அந்த சூட்சும இது உடலில் பதிகிறது கிடையாது. அதுதான் எல்லாம் தெரிந்த ஞானிகள் முன்னை வினையை முடிச்சு வைப்பார்கள், பின்னை வினையை பிடிச்சு புகழ்வார்கள், சென்னியின் தாழ் வைத்து சிவனர்னார். ஞானிகள் வந்து அந்த வினைகள்லாம் வந்து தூள் தூளாக ஆகிடுவாங்க. அதனால் வாழும்போது வந்து இப்படி வாழணும். இதுக்கு பேர் வந்து ஜீவர் முக்திகள்னு சொல்கிறாங்க. அப்போ இறந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா அது பேர் விதேக முக்தின்னு சொல்கிறாங்க. விதேக முக்தின்னா தேகம் இல்லாத முக்தி. இந்த பஞ்சபூதத்தில் இது உடம்பு அதில் இருக்க ஞானிக்கு நம்மளுக்கும் ஒன்றாவே கலந்துரும். அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த சூட்சும சரீரம் என்னன்னா நம்மளை போல் இது இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிறவியை தேடி இன்னொரு உடம்பு எடுக்கும், அவங்களுக்கு எடுக்காது. அது பேர் தான் விதேக முக்தின்னு சொல்கிறது. அந்த விதேக முக்திகளுக்கு பண்ணணுன்னா எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு நிஷ்காமிய கர்மமாக செய்து பழகுனா அந்த அளவுக்கு அந்த இது கிடைக்கும். அதனால் ஒரு வாழும்போது மனிதர்கள் வந்து ஜீவர் முக்தர்களாக வாழ்ந்து அதுக்கடுத்து இறக்கும்போது விதேக முக்தர்களாக யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் சிறப்பாக வாழ்ந்ததாக நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த உன்னிப்பாக கேட்கும்போது கூட மறுபடியும் வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ணுங்க. நம்ம சொன்னது எடுத்துக்கலாம் இல்லை, மறுபடியும் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளே மனசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்குவங்கள் கிடச்சி நீங்கள் எப்படி ராகத்து வேஷம் இல்லாத வாழறது, பக்கத்து வீட்டுக்காரை எப்படி பார்க்குறது, அடுத்த மதத்தை எப்படி பார்க்குறது, அடுத்த நாட்டை எப்படி பார்க்குறதுன்றது தெளிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும்பொழுது உங்களை அறியாமல் மனசுக்குள்ளே வந்து ஒரு சாந்தி கிடைக்கும். எப்பவுமே ராகத்து விஷயம் வந்துட்டால் தான் அந்த துன்பம். அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாழ்ந்து சிறப்பாக வாழுமாறு இந்த இறைநிலை உங்களுக்கு நல்ல அருளை தரும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய முறையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.